ரித்தி, தமிழகத்தில் மட்டுமல்ல உலகம் முழுவதுமே விஜய் நடத்துகின்ற நிகழ்ச்சிகளுக்கு இனி கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவது என்பது இனி மறுக்க முடியாத ஒரு நிகழ்வாக மாறப்போகிறது. என்றால் அந்த கரூரில் நடைபெற்ற 41 பேர் பலியான சம்பவம் சர்வ தேசங்களிலும் எதிரொலித்திருக்கிறது. தற்பொழுது ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழா மலேசியாவிலே பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறது. இந்த வெளியீட்டு விழாவிற்கு பங்கேற்க விஜய் வரப்போகிறார் என்று தெரிந்தவுடன் மலேசிய போலீஸ் தற்போது பல நிபந்தனைகளை விதித்திருக்கிறது. அதாவது ஒரு நிபந்தனை, இறுதி நிபந்தனை. மலேசியன் போலீஸ் என்றால் அந்த ராயல் போலீஸ் ஆஃப் மலேசியன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்று கூறுகிறார். ராயல் மலேசியன் போலீஸ், PDRM போலீஸ் டிபார்ட்மெண்ட், ராயல் மலேசியா என்ற வகையில் அழைக்கிறார்கள். அந்த RMP போலீஸ் என்று அழைக்கப்படுகின்ற ராயல் மலேசியன் போலீஸ் தற்போது அதிரடியாக இந்த தளபதி திருவிழா நிகழ்வு என்றுதான் பெயர் வைத்திருக்கிறார்கள். அதாவது இது ஜனநாயகன் படத்துடைய இசை வெளியீட்டு விழாவாக இருந்தாலும் இது தளபதி திருவிழா என்ற பெயரில் தான் மலேசியாவில் இந்த விழா நடைபெற இருக்கிறது. இதிலே கிட்டத்தட்ட தமிழகத்தின் அனைத்து சினிமா பின்னணி பாடகர்கள் பாடகிகள் அனைவருமே பங்கேற்க இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரமாக இந்த விழா நடைபெறும், அதற்கு மேல் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. விஜயின் ஆரம்ப காலம் முதல் கடைசி படம் என்று கூறப்படுவதால் ஜனநாயகன் வரை அவருடைய பயணம் குறித்தும் அவருடைய முக்கிய பாடல்கள் குறித்தும் ஒரு ட்ரிபியூட் டு தளபதி விஜய் என்ற வகையிலே இந்த விழா கொண்டாடப்பட இருக்கிறது. இதற்காக விஜய் செல்ல இருக்கிறார். ஆனால் இதற்கு தற்போது மலேசிய அரசு மிக தெளிவாக, அதாவது இந்த போட்டி இந்த இடம் நடைபெறுகின்ற இந்த நிகழ்வு நடைபெறும் இடம் என்றால் புக்கிட் ஜலீல் என்று கோலாலம்பூர், மலேசிய கோலாலம்பூர் உள்ள புக்கிட் ஜலீல் அரங்கத்தில் நடைபெறுகிறது. புக்கிட் ஜலீல் அரங்கம் என்பது மிகப்பெரிய ஒரு மாபெரும் அரங்கம். கிட்டத்தட்ட 30,000க்கும் மேற்பட்டோர் உட்காரக்கூடிய ஒரு அமர்வு இடம். அந்த இடம் 27ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்காக பல நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக அந்த மைதானம் அமைந்திருக்கிற அரங்கம் அமைந்திருக்கிற புக்கிட் ஜலீல் ஸ்டேடியம் அமைந்திருக்கிற சேராஸ் மாவட்டம் என்று அழைக்கிறார்கள். அந்த சேராஸ் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் சீஃப் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஹைதில் போல் ஹசன் என்பவர் தான் தற்பொழுது அந்த நிபந்தனைகளை விதித்திருக்கிறார். அதாவது இது முழுக்க ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாகத்தான் இருக்க வேண்டும், இதை அரசியல் மேடையாக பயன்படுத்த ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என கூறியிருக்கிறார். அதாவது அரசியல் பேச முடியாது, விஜய் அங்கு அரசியல் பேச முடியாது, சினிமா தொடர்பாக மட்டும்தான் பேச வேண்டும் என மறைமுகமல்ல நேரடி உத்தரவே. அதாவது அவர் மிக தெளிவாக ஆங்கிலத்தை சொல்லியிருக்கிறார். It should be a strictly an entertainment program and should not be used as a platform for political messaging or activities என்ற வகையில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அரசியல் பேசக்கூடாது, அரசியல் சிம்பிள் சின்னங்கள் எதுவும் பயன்படுத்தக்கூடாது, கொடிகளை கட்டக்கூடாது, அந்த டிஷர்ட்டுகளிலே கட்சி கொடியினை போடக்கூடாது, அதே போன்று கான்வாய்கள் அணிவகுப்பு எல்லாம் நடத்தக்கூடாது, அந்த அரசியல் நிகழ்வுக்கு ஏற்ப அந்த நகர்வுகள் ஏதேனும் நடத்தக்கூடாது என்ற வகையிலே பட்டியலிட்டு 5 நிபந்தனைகளாக விதித்திருக்கிறார்கள். அதே போன்று நேரடி ஒளிபரப்பிலும் எந்த வகையான அரசியல் மெசேஜ், அரசியல் செய்தியை வெளியிடக்கூடாது, பேசக்கூடாது என்றும், அதே போன்று இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் இதுவரை மலேசிய போலீஸ் செய்யாத அளவுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு ஏற்பாடு செய்திருக்கிறார். ஏனால் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் மலேசியா மட்டுமல்ல இந்தியாவிலிருந்தும் பல ரசிகர்கள் அழைத்து செல்லப்பட இருக்கிறார்கள் விஜயுடன். எனவே மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிற விஜயின் நிகழ்ச்சிகளுக்கு இது இந்தியாவில் மட்டுமல்ல, தமிழகத்தில் மட்டுமல்ல, மலேசியாவிலும் விஜயின் நிகழ்ச்சிக்கு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருப்பது என்பது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இது தொடர்பாக சேராஸ் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் சீஃப் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஹெய்தில் போல் ஹசன் மிக தெளிவாக அந்த கட்டளைகள் என்ன என்பது குறித்து விளக்கியிருக்கிறார். எனவே ராயல் மலேசியன் போலீஸுக்கு ஒரு சவால் காத்திருக்கிறது. அந்த சவால் தமிழகத்திலே நடப்பது போல மிக கட்டுப்பாடுகள் நடத்தப்படுமா இல்லையா என்பது விஜய் ரசிகர்கள் எப்படி அங்கு நடந்து கொள்ள போகிறார் என்பதை வைத்துதான் நாம் முடிவு செய்ய வேண்டும். இருப்பினும் மிக தெளிவாக இந்த நிபந்தனைகள் விதிக்கப்பட்ட இதை உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மறைமுக எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள் மலேசியன் ராயல் போலீஸ் என்பதை தான் தற்பொழுது நமக்கு எடுத்த மிக முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.